ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார் அதை. அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் விஷயம் சொன்னார். கலை கதை கேட்ட உடனே எனக்கு எந்த ரோல் வேண்டாம், விதார்த்தன் ரோல் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதார்த்தன் எனக்கு விதார்த் சாருக்கு இப்ப கதையை சொல்லலையே. அவர் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. சும்மா வேற வழியில். ஏன்னா இந்த ரோல் விதார்த் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லாருமே கதை கேட்டவொடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்றதுக்காக தான் சார் வந்தேன். என்னடா ஒருத்தர் வேணான்னு சொல்றதுக்காக ஹைதராபாத்ல இருந்து டிக்கெட் போட்டிங்க வந்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டன்ட் கூட கதை சாதிப்பா வெளியில விட்டாதீங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில ஆள் கிடைச்சில்ல அப்புறம் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையா எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸ்ல அவரை கவித்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்கணும் வந்துட்டோம். சரத் வந்து கடைசி நிமிஷத்துல தான் ஜாயின் பண்ணார். அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்குறது இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போயாவது ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது சொன்னாங்கன்னா பார்க்குறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. சார் வந்தார், வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லோரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் நான் எந்த ரோலான தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமான்னா கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்தார். வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். தேஜ் இந்த நிறைய ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜ் தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் இவங்க வந்தாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் என்னவோ தெரில, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜ் மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்குது. படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி அந்த முடியெல்லாம் வெளியில் வந்து கட்டி அது மாதிரி பண்ணாங்க. அடுத்தபடியாக
தன்னோட திரைப்பயணத்துல 60-70 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் 3ஆம் கண் தான் அவரோட முதல் படம். எஸ், இந்த படத்தை வந்து டெபியூ டைரக்டராக அறிமுகமாகக்கூடிய டைரக்டர் சாகோ கணேசன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஆர்டிஸ்ட் பேசினாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்டாரர் படத்தை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் படம் எடுக்கும்போது சேலஞ்சிங்கான விஷயங்கள் பல இந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ முன்னணி நட்சத்திரங்களை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்களத்தை நம்ம கிட்ட கொடுக்க வராரு. ஸோ ஐ வெல்கம் டைரக்டர் சாகோ கணேசன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் 60-70 படம்லாம் ஒர்க் பண்ணலைங்க. அது எப்படின்னா, வாசு சார் 60 படம் பண்ணியிருக்காரு, அவரோட அனுபவத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். 60-70 நல்லது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இது மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு சினிமான்னு நினைக்கிறேன். ரஷமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அதை இந்த கதையில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடவே வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஓப்பன் எண்ட். ஆடியன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு முதல் படம்னு நினைக்கிறேன். எனக்கும் முதல் படம் தான் இது. இந்த படம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் சசிகுமார் சார் இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் போகும்போது அவர் இந்த கதையை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாராங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கமர்ஷியலாக ஒரு போகணும், ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவர் இந்த கதையை சொல்லும்போது நான் ரெடியாகவே இன்னொரு கதையும் வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த கதை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு கதையை சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் ஆனால் இந்த கதை சொன்ன உடனே இதில் இருக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவர் யோசிச்சார். அது அவர் சொன்னார், அவர் என்கிட்டே சொன்னார். இதில் நிறைய கமர்ஷியல் இருக்குது, இது நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதையும் நிறைய ஹியூமர்லாம் இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதில் நிறைய ஹியூமர் இருக்குது, இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணலாம், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது நடிகர்கள்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது உடனே சொன்னேன் விதாத் சார். ஏன்னா இந்த விதாத் சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த கதை என்னால் படம் பண்ண முடியல அந்த சமயத்தில். பட் சீக்கிரம் அது பண்ணுவோம் சார் அது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொன்னாலும் ஒரு ஹீரோ கேட்டாங்கன்னா என் பேரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கண்டிப்பாக நான் அந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கேட்ட உடனே நான் விதாத் சார் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது நாங்கள் ஷூட்டிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் போகும்போது தான் சாருக்கு நான் கதையை சொன்னேன். அது வரைக்கும் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் என் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு கதையை கேட்ட உடனே இன்னொரு கதையும் அவர் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை ஒரு புது டைரக்டர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்டுகள் தேடிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் விஷயம் சொன்னார், கதை கேட்ட உடனே எனக்கு எந்த ரோல் வேண்டாம், ரோல் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதாத் சாருக்கு இப்போ கதையை சொல்லலையே. அவர் தான் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சும்மா வேற வழியில், ஏன்னா இந்த ரோல் விதாத் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலைக்காக செலக்ட் பண்ண ரோல் கலை மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சத்தம் கொஞ்சம் அதிகமான டெசிபிள் போனாலே பிரச்சனையாகக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சவுண்டுகள் ஒரு ஃபோனை கீழே வச்சா கூட சில பேருக்கு அது நாய்ஸ்
ஒரு பெரிய நாய்ஸாக தெரியும், ஒரு எரிச்சலை உருவாக்கும். அது சில சமயங்களில் சில நேரங்கள் அப்படி வரும். ஆனால் எப்பவுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருடைய கதாபாத்திரமே வந்து அவர் நடக்கிறதே ரொம்ப சாஃப்டாக நடந்தாகணும், ரொம்ப அதிர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சத்தமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கிற அந்த பூனை நடந்து வர மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி எந்த பொருளை எங்கே வைக்கிறதா இருந்தாலும் அதுவே கவனமாக வைக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது இருந்தது. அவர் பேசுகிறதே அவர் சவுண்டே ரொம்ப கம்மியாக கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், பயங்கர கலாய்ச்சிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே ரொம்ப மினிமமான வார்த்தைகள் பேச வச்சோம். இன்னும் சொல்கிறது வந்துன்னா அவருடைய வசனங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா படத்தில் தமிழில் வந்து குரில் நெடில்னு இருக்குது. அந்த நெடில்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ அந்த ஆ ஆ அது அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெவியாக அந்த சவுண்டு எதுவுமே வராதபடி ஒரு குரில் சவுண்டிலேயே கொண்டு வந்திருப்பேன் நிறைய இடங்களில். அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது படத்தில் ஒரு சீன் இருக்கும், சாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார் அதை. அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். படம் முழுக்க அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டப்பிங், நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வாசு சார் கூட, தங்கர்பச்சன் சார் கூட எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் போகும்போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 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 சென்டென்ஸ் பேசுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் விதார்த் சார் வந்து ஒரு சீனே பேசுவார். சாரி கலை சார், ஏன்னா விதார்த் சார் டப்பிங்கே இல்லை, அதனால எனக்கு தெரியல. சார் பேசுங்க சார், உங்கள் பேசுறதுக்கு நிறைய இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது திரிகுன். இந்த படத்தில் நிறைய பேர் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஆக்சுவலி திரிகுன் கேரக்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எங்ககிட்ட இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால் அவங்களோட எங்களால் பண்ண முடியாமல் போனபோது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சார்மிங்கான ஒரு ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் செந்தில் சார் கொடுத்தார் அவருடைய ஃபோட்டோ. அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சார் இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார், இவ்வளோ பேர் மிஸ் ஆனது காரணமே இவர் தான் போல இருக்குது, அதனால் உடனே அவர் வர சொல்லுங்கள், அவரோட பேசி ஆகணும், அவர்கிட்ட பண்ணணும்னு. அவர் உடனே அவர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது பயங்கர ஸ்டைலாக ஒரு மிரட்டலான ஒரு வாய்ஸில் என்கிட்ட பேசினார். அந்த வாய்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அந்த மாதிரி பேசினார். வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை காணோம். நேரில் பார்க்க ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து அப்படி பேசிட்டு உள்ள வந்துட்டார். வந்து கதை உள்ளே வந்துட்டார், ஆஃபீஸ் வந்துட்டார். வந்தோடனே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கதை சொல்ல வரும்போது எல்லாருமே கதை கேட்டவுடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ளே வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ணுற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்கிறதுக்காக தான் சார் வந்தேன். இல்லைடா ஒருத்தர் வேணான்னு சொல்கிறதுக்காக ஹைதராபாத்லேருந்து டிக்கெட்டை போட்டு இங்கே வந்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டண்ட்டை கூட கதை சொல்லுங்கப்பா, வெளியில் விட்றாதீங்க அப்படின்ட்டு சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில் ஆள் கிடச்சில்ல அப்புறம் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையை எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸில் கடைசி அவரை கவித்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் சந்தோஷ் பிரதாப் இந்த கதையை நான் எழுதும் போது எனக்கு 2 பேர் மைண்டில் இருந்தாங்க. அது ஒன்று வந்து விதாத் சார், இன்னொன்று வந்து சந்தோஷ் பிரதாப். அந்த கதையை அந்த ரோல் எழுதும் போதே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவங்களை தவிர வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் இதை அவங்களை மாற்றவே கூடாதுங்கிற நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாகவே இருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது அவர் வந்து இல்லை அவர் வேறு மாதிரி இருக்கிறாரு, வேறு மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வில்லனாக இருக்காரு, மரட்டத்தனமாக இருக்காரு, இது ரொம்ப ஃப்ரீக் அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இது எப்படி அவர் பண்ணுவார், உங்களுக்கு ஆல்ரெடி அவர் தெரியுமா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டார். இல்லை சார் உங்களை மாதிரி நானும் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் டெஸ்ட் ஆகிட்டார். என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, தெரியாதுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட் அவ்வளோ தான் அவர் தான் வேணும் நடமுடிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டாரு, அவர் வந்தோன்னே அவர் கதை சொன்னோன்னு அதே கேள்வின்னு அவரும் கேட்டார், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க. இல்லை சார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்க மேல நம்பிக்கையோட உங்க பிசிக் மேல இருக்கு, ஏன்னா இந்த கதைக்கு அப்படி நீங்க இந்த ட்ரைலர் டீசர்ல கூட பார்க்கலாம்.
இல்லை வரும்போது கொஞ்சம் கிளாமராக தான் வந்தார். ஏன்னா அந்த டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஷாட் அதுக்காகவே வச்சேன். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது வேற ஒன்றும் இல்லை. அதை விட என்னன்னா ஒருத்தர் ரொம்ப டஃப்பாக இருக்காரு, முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு கோவமாக ஒரு ஆக்ஷனாக ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பார். ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடியை லூஸாக வைக்குவார், இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்ல போனால் அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தனோ அது இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நடிகர்கள்ட்டையுமே நான் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படி தான் அப்படி தாங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஈஸியாக படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லோரும் அதை கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகாக பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் அவர் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் இவங்க வந்தாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் என்னவோ தெரில, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜு மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்குது. படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி அந்த முடியெல்லாம் வெளியில் வந்து கட்டி அது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தேஜு கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல், படத்தோட கீ பாயிண்ட்டாக அந்த கதையோட தேஜுவோட கதையை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக ஒரு ரோல் இருந்தது. அந்த ரோலுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அது எனக்கு சூட்டே ஆகலைங்கிறப்போ அப்போது நாங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் காமிச்சாங்க, அத்துல்யாவை பார்த்த உடனேயே அவனுக்கு என்னுடைய கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி இவங்க தான். ஏன்னா அந்த ஒரு போல்டான ஒரு ரோல் அது. அந்த போல்டான ரோலை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு தனித்திறன் தேவை இருக்குது. அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எப்போயுமே அது உண்டு. ஏன்னா அது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வாசு சார்கிட்டையும் தங்கர் பச்சன் சார்கிட்டையுமே அதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆடிஷன் பண்ணுங்கிறது ஒரு விஷயமா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு சீனை அனுப்புகிறேன், நீங்கள் அது பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அங்கே கேரளாவில் இருந்தாங்க. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்க பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது. அடுத்த நிமிஷமே வர வச்சுட்டோம், உள்ளார வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே அடுத்தது ஜான் விஜய் சார். இந்த படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அத்தனை பேரையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமாளிக்கணும், சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆளாக வரும்போது அதுக்கு ஜான் விஜய் சாருக்கு சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஓகேட்டாங்க.
ஒரே சாய்ஸ் தான்ங்கிற மாதிரி எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். வந்திருந்தானே இன்னும் கொஞ்சம் செட்டு கலகலகான மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்டேஜே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் படம் பண்ணது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணார். பட் ஆனால் டப்பிங் அவரை கூப்பிடும்போது, சார் இதுனா ஒரு 2 மணி நேரத்தில் நான் பேசிட்டு போயிடுவேன் சார், அது ஒன்று ஒரு 5 நாள் தானே வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒரு நாள் தேவைப்படுவீங்க சார் அப்படின்னு. எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். முதல்ல ஸ்டுடியோக்கு வாங்க சார், டப்பிங் தேட்டர் வாங்க, வந்தோடனே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. வந்தோடனே அவரோட சீன்ஸ்லாம் பார்த்தோன்னே, ஐயா சார் இது இவ்வளோ இருக்குது, இதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெனக்கெட்டு ஃபுல்லாக சின்சியராக இருந்து அதை பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தேஜுவோட மதர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுந்தர ட்ராவல்ஸ் ராதா அவங்க, இன்றைக்கி அவங்களால வர முடியல. அதை தவிர ஸ்வேதான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு கலையோட பேரை நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுனால அவங்களால வர முடியல. அப்புறம் சரத் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ஜாயின் பண்ணார், அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்குறதில்ல, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போயாவது ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது சொன்னாங்கன்னா பார்க்குறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு, அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஸோ அவர் வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லோரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அந்த பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நான் எந்த ரோல்னா தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமான்னா கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆயிடுச்சு, சாரி ரொம்ப எனக்கு பேச முடியல. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து முதல்ல கேமரா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார். நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் அழகாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அவர் அழகாக கொடுத்த ஒரு விஷயத்த ராமர் ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருந்தார். அது ஒரு நிறைய சண்டை நாங்கள் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தோம். டைரக்டர் நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேஸில் கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்துரு, ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு, ரொம்ப அட்டகாசமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நான் நினச்ச மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கலரிஸ்ட் நான் சொல்லணும், இந்த படத்தோட கலரிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவர் பிரசாத் நேக்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கார், அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் சவுண்ட் டிசைனிங் உதயும் அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சவுண்ட் டிசைன் பண்ண சதீஷ், அவருக்கும் என்னுடைய நன்றி, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படம். ஆனால் அவங்க எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி டைரக்டர் சார் நம்மளோட டிஸ்கஷன் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் ஆகியிருந்தாலும் ஜூன் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த 3ஆம் கண் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நீங்கள் 60-70 படங்கள் நிச்சயமாக டைரக்ட் பண்ணுவீங்கன்றதுக்காக வாழ்த்துக்கள்.